சரி 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 சிலர் கேட்டீங்கன்னா ஓகே 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 சரி 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 ஆனா செயல் அப்படியே தான் இருக்கும். சரி சரினா அதுக்கு என்ன பேருங்க? மாயக்காரன், நடிக்கிறவர். அதுல யாருங்க திருப்தி ஆவாங்க? உங்க பெற்றோர் ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா சரிம்மா சரிம்மா சரிப்பா 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 இந்த முத்தம் சரி 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 அவர் பாப்பாரு அந்த வேலை. அது அப்படிதானே இருக்கு. மறுநாள் சொல்றாரு சரி 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 இப்ப சரி 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 எங்க நல்லாப்பா ஓகே அதான் வேலை அப்படிதானே இருக்கு. நடிக்கிறானா நடிக்கலையா? அவனால எந்த பிரயோஜனம்? பாருங்க, நடிக்கிற மனுஷனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப உங்களுக்கு எப்படி வாழ்வடைவீங்க? வாழ்வடைய மாட்டீங்க. இப்படி ஏய்க்கிற பிள்ளைகளா இருக்கோமா நம்ம தேவன்ட்ட? தேவனால ஏய்க்க முடியாதுங்க. நம்மை நாமே நாம் ஏய்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவனை ஏய்க்க முடியும்? ஏய்க்க முடியாது. இப்ப நம்மை நாமே நாம் ஏய்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவனை ஏய்க்கிறதாக சொல்லிக் கொண்டு தெரிகிறோம். பாருங்க, பாவத்தை நாம் கூட்டுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்வடையத்தக்கதாக உயர்த்தப்பட என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் பாவங்களை மறைக்க கூடாது.